திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்று நமது பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அழகான ஒரு அற்புதமான இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒரு வீடு கட்ட போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே வீடு கட்டியிருந்தாலும் சரி, இனி கட்ட போகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவசியம் தேவையான ஒரு வாஸ்து விழிப்புணர்வு பதிவை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு அவசியம் எல்லாத்துக்குமே பயன்படும். நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், இனி ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் மற்றவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப அவசியம் தேவை. ஏன் இந்த இது நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட இந்த செப்டிக் டேங்க் அமைக்கிறதுல மட்டும் ஒரு துல்லியமான பலனை அவங்க எதையும் எதிர்பார்க்க முடியல. அப்போ இன்னைக்கு தலைப்பு என்ன, யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க இந்த செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு உண்டான விதிமுறைகள் அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே கிட்டத்தட்ட மாற்றி 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 தான் தப்பாகவே இருக்குது. அப்போ நம்ம கிட்ட வர்ற ஃபோன் கால்ஸ் பூராமே கிட்டத்தட்ட அந்த செப்டிக் டேங்கோட இதை மட்டும் யாரும் எல்லா அளவு பார்த்துருந்தாலும் சரி, அந்த செப்டிக் டேங்க் விஷயத்தில் மட்டும் எல்லாம் தோற்று போயிடுறாங்க. அப்போ இந்த செப்டிக் டேங்குடைய முழுமையான காணொளி ஒரு நண்பர் வேணும்னு கேட்ட வாடிக்கையாளர்களுக்காக இந்த ஒரு அற்புதமான பதிவு. இந்த பதிவை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலம், அடுத்தது ஷேர் பண்ணுறது மூலம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதன் அப்படிங்கிறவங்க ஆரோக்கியமாக வாழணும். அப்போ வயிறு சுத்தமாக இருக்கணும். அப்போ அந்த வயிறுங்கிற அந்த பகுதியில் கழிவு அப்படிங்கிறது நம்ம உடலில் தேங்காமல் இருந்தாவே நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை. அதே மாதிரி தான் அந்த கழிவு பொருள்களை நம்முடைய வீட்டில் சரியான முறையில் அந்த டேங்கை அமைச்சோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அவங்களுக்கு நோய் தொந்தரவு, கடன் தொந்தரவு, பலவிதத்தில் இன்னல்கள், இது எல்லாமே இல்லாமல் வாழக்கூடிய யோகா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம பல விதத்தில் பார்த்தாச்சு. 30 வருஷம் அனுபவத்தில் இந்த வாஸ்து கலையில் பார்த்தாச்சு. சக்ஸஸ் 100% துல்லியமாக நச்சுன்னு இருக்கு. அப்போ இந்த செப்டிக் டேங்கை எப்படி கரெக்டாக அமைக்கிறது, இதுதான் இன்றைய பதிவு. முழுமையான காலனி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு மேலே செப்டிக் டேங்கில் ஒன்றுமே இல்லை, இதுதான் புரிஞ்சுங்க. இப்போ இதை நான் உங்ககிட்ட ஒரு வரைபடத்தின் மூலமாக விளக்குனா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்குங்கிறதுக்காக தான் முழுமையாக போடுறேன். திசைகளில் பார்த்துக்குங்க. மேலே வடக்கு, இது கிழக்கு, தெற்கு, சைடில் கிழக்கு, இது ஒரு மேற்கு, இப்படி ஒரு திசை. இப்போ ஒரு வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு, அது நீங்கள் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னு இல்லை, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லாத்துக்கும் இதே விஷயந்தான் நான் சொல்கிறது தான். இப்போ ஒரு வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டை நான் ஒன்று போடுறேன், ஒரு மனை அப்படின்னு போடுறேன். முதல்ல மேலே பார்த்துக்கிங்க. இது வடக்கு திசை, இது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை. அப்போ வடக்கு பார்த்த ஃப்ளாட் அப்படின்னா, ஃப்ளாட்டுக்கு வடக்கு பக்கம் கிழமேற்கு ஒரு ரோடு போனால் அதுதான் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னு பேர், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த வடக்கும் கிழக்கும் இந்த சந்திக்கக்கூடிய இந்த மையத்துக்கு பேர் வடகிழக்கு ஈசானிய மூலைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். புதுசாக தெரியாதவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். அதே இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் தென்கிழக்குன்ட்டு பேர். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த மையம்ங்கிற இடம் தென்மேற்குன்ட்டு பேர், தென்மேற்குன்னு பேர். அதே மாதிரி இந்த மேற்கும் வடக்கும் இந்த சந்திக்கக்கூடிய மையம்ங்கிறது வடமேற்குன்னு பேர். இப்படித்தான் நீங்க முதல்ல எடுத்துக்கணும். அப்போ இந்த ஃப்ளாட் அப்படிங்கிறது சப்போஸ் ஒரு 60க்கு 40 ஒரு ஃப்ளாட்டு, ஒரு மனைன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வடக்கு தெற்கு வடக்கில் 60 அடிங்க இந்த ஃப்ளாட்டு. அதே மாதிரி கிழமேரில் ஒரு 40 அடின்னு வச்சுக்கோங்க. கிழமேரில் ஒரு 40 அடி. இப்படி தான் ஒரு ஃப்ளாட் இருக்குது. இந்த ஃப்ளாட்டுக்குள்ள அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய
நிலத்தத்துவத்தில் ஒரு வீட்டை இப்படி கட்டிடுறாங்க அவங்க. சிம்பிளாக நான் ஒரு நார்மலான ஒரு பிளானுக்கு தான் போடுறேன். அதாவது ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு, அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம், சிம்பிளாக ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரே ஒரு காமனா முட்டு. இப்படி ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு புரியதுக்காக தான் போகிறோம். இது டாய்லெட் பாத்ரூம், இந்த இது டாய்லெட். இப்படி ஒரு சிம்பிள் ஒரு வீடு இருக்குது. அப்போ இந்த வீட்டுக்கு இது வடக்கு பார்த்த வீடு. வடக்கு பார்த்த வீட்டுக்கு தலைவாசல் இங்கே இருக்குன்னு நினைக்க வேணாங்க. தலைவாசல் இங்கே இருந்தாலும் சரி, தலைவாசல் இங்கே இருந்தாலும் சரி, அது ஒரு சிறப்பான தலைவாசல் தான். என்ன, வடக்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு தலைவாசல் நேரே வந்து சமையல் ரூம் தலைவாசல் இருந்தால் முதல்ல வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே ஒரு அக்னியை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த வீட்டில் வாழக்கூடியவங்களுக்கு ஒரு நெருப்புகள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வேதனையில் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இந்த இடத்த தலைவாசலை வேறு பகுதியில் வச்சு இங்கே தலைவாசல் வச்சு இங்கே ஒரு ஜன்னல் வைக்கலான்னு சொல்லிக்கிறேன். இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லாத சப்ஜெக்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டு செப்டிக் டேங்க் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டை தான் பார்க்குறோம். அப்போ முதல்ல செப்டிக் டேங்க் போடுறதுக்கு அப்படின்னாவே முதல்ல வடக்கு திசை பகுதிகளிலும் கிழக்கு திசை பகுதிகளில் மட்டும்தான் செப்டிக் டேங்க் போடணும். அதை மைண்டில் நல்லா ஃபிட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து வேற எந்த இடத்துல போட்டாலும் அது தப்புங்க. முடிஞ்சு போச்சு. லாஜிக், ஒரே லாஜிக், அவ்வளோதான். அப்போ முதல்ல ஒரு ஃப்ளாட்டு இந்த தென்கிழக்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் இருக்கக்கூடிய 60 அடினா முதல்ல அதனோட மையத்தை எடுத்துக்கங்க. 30 அடி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வடமேற்கிலிருந்து வடகிழக்கு வரைக்கும் எத்தனை அடி இருக்குதுன்னா 40 அடி. அது 20 அடி மையம்னு வச்சுக்கோங்க. முதல்ல இதை வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கங்க. முதல்ல நம்மளுக்கு 60 அடி இருக்குதா தெற்கு வடக்கில். இந்த 60 அடியை 4 பார்ட்டாக பிரிங்க. முதல்ல 4 பார்ட்டுன்னு அளவு. ஒரு பார்ட்டுக்கு 15 அடி, ரெண்டாவது பார்ட்டுக்கு 15 அடி, மூணாவது பார்ட்டுக்கு 15 அடி, இந்த 4வது பார்ட்டுக்கு 15 அடி. இதுதான். அதே மாதிரி கிழக்கு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வடக்கு பக்கம், இதையும் அதே மாதிரி 4 பார்ட்டாக பிரிச்சுக்கங்க. ரைட், இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்படி பிரிச்சுட்டு முதல் பார்ட்டில் எக்காரணத்து கொண்டும் செப்டிக் டேங்க் வரக்கூடாது, தப்பு. ரெண்டாவது பார்ட்டில் எக்காரணத்து கொண்டும் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே பார்த்துக்குங்க. வடக்கு பார்த்ததுக்கு இந்த வடக்கு மையம்ங்கிற இந்த 20 அடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் இது 20 அடி, இந்த 40 அடியில் பாதி 20 அடி. இதை 4 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒரு பார்ட்டு, 2 பார்ட்டு, 3 பார்ட்டு, இது 4 பார்ட்டு. இதில் இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஈசானிய முனை பார்ட்டு, இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வந்துட்டா தப்பு. அதாவது 4 மொத்தம் பிரித்தோம்னா 4 10 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி. அப்போ இந்த 10 அடியில் வந்தால் தப்பு. ரெண்டாவது 10 அடியில் வந்தாலும் தப்பு. அப்போ மூணாவது வரக்கூடிய இந்த 10 அடியில் மட்டும்தான் செப்டிக் டேங்க் துல்லியமாக வரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வீடியோ பல முறைக்கு ஒரு தடவை 3 தடவை போட்டு பாருங்க. அதே மாதிரி கிழக்கு பக்கம் 60 அடி இருக்குதுன்னா முதல்ல 15 அடி ஆகாது, ரெண்டாவது 15 அடி ஆகாது, மூணாவது வரக்கூடிய 15 அடிங்கிற இடம் தான் செப்டிக் டேங்குக்கு சரியான பகுதி. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். வீடியோ புரியாதவங்க திருப்பி 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு முறை செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு. இப்படி அமைச்சா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செப்டிக் டேங்கு எக்காரணத்துக்கு கொண்டு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் அமைச்சாலுமே அந்த வீட்டோடைய காம்பவுண்டு செவரு கீழே அஸ்திவாரம் போட்டு வர்றீங்கன்னா அதே செவத்துல ஒட்டி வச்சு கட்டக்கூடாது. தனியாக செப்டிக் டேங்க் வந்து இப்படித்தான் தனியாக தான் போடணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு காம்பவுண்டு செவத்து நேராக வரக்கூடாது. காம்பவுண்டு செவத்துக்கு அதுக்கு சந்து இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இப்படி சரியாக அமைச்சாலும் கூட செப்டிக் டேங்க் வீட்டுடைய மெயின் தலைவாசல் நேர் வராமையும் இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். செப்டிக் டேங்கில் 1008 ரூல் இருக்குது. அதை டிகிரி வைஸாக பிரித்து பார்த்தா தான் அது நம்ம எத்தனை டிகிரியில் அந்த செப்டிக் டேங்க் இருக்குது, அது என்ன பலனை கொடுக்கும், அது ஆகுமா ஆகாதான்னு சொல்ல முடியும். இது ஒரு மெத்தேடு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது அதுவே வந்து இப்போ நான் 2வது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறேன். இது முதல் முறையே நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இதே வீடு தான்.
அழிச்சிட்டு போடுறேன். இப்போ ரெண்டாவது அதே ஃப்ளாட் தான், 60க்கு அதே தான் பார்த்துங்க, 60க்கு 40. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 60 40ங்கிறது மையத்தை எடுத்துட்டோமா 30 அடின்ட்டோம், இது மையத்தை எடுத்தோமா 20 அடின்ட்டோம். அப்போ இப்படி மையமாக இருக்குதுன்னா இந்த மையத்துக்கு சரிபகுதியாக, அதாவது தெற்கு பக்கம் கொஞ்சோண்டும் வடக்கு பக்கம் கொஞ்சோண்டும் இப்படி போடலாம். அதாவது மையம் 30 அடியா, இதுல இருந்து ஒரு 5 அடி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 5 அடி இந்த வச்சுக்கோங்க, இப்படி போடலாம். புரியுன்னு நினைக்கிறேன். மையத்தில் இருந்து சரி பாதி ஈவன், அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி, இப்படி போட்டால் ரொம்ப சூப்பர். செப்டிக் டேங்க் இப்படித்தான் அமைக்கணும். அதுவே இந்த மையம் இருக்கா, மையத்துக்கு மேற்கு பக்கம் சரியா 5 அடி, அதே மாதிரி கிழக்கு பக்கம் 5 அடி, இப்படி சரியா இப்படி அமைச்சோம்னாலும் சூப்பர். ஆனா இப்படி அமைக்கும் பொழுது தலைவாசல் நேர் வராம இருக்குதான்னு நீங்க பார்த்துக்கணும். இதுதான் செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு 100% துல்லியமான பதிவும் கூட. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு பதிவு அதே மாதிரி, இதுல வெளியே சப்போஸ் லெட்டின் பாத்ரூம் போடுறீங்க, ஒரு லெட்டின் பாத்ரூம் வெளியே அவுட்டர் போடுறீங்க, இல்லை ஏதாவது ரூம் போடுறீங்க அப்படின்னா, இது மாதிரி இப்படி ஒரு ரூமை போட்டு இந்த ரூமுக்கு முன்னாடி தாராளமாக நீங்கள் இப்படி செப்டிக் டேங்கு, நான் சொல்லக்கூடிய 3வது பார்ட்டு போக 4வது பார்ட்டுக்கு பக்கமாக வர்ற மாதிரி இப்படி வந்தால் கூட இப்படி செப்டிக் டேங்க் போட்டிங்கன்னா சிறப்பு. அதாவது இப்படி ரூமை கட்டி இப்படி முன்னாடி செப்டிக் டேங்க் போட்டிங்கன்னா அது கரெக்டு. அடுத்தது அதே மாதிரி இங்கே இப்படி ரூம் போட்டு வெளியே ஒரு லெட்டின் பாத்ரூம் மாதிரி போட்டு இதுக்கு முன்னாடி இப்படி செப்டிக் டேங்க் போட்டாலும் சிறப்பு. எக்காரணத்தை கொண்டு தலைவாசல் நேர் வரக்கூடாது. அது கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும். இதை தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையிலையோ அல்லது மேற்கு திசையிலையோ செப்டிக் டேங்க் வந்தால் அது சிறப்பான பலனை 100% கொடுக்கவே கொடுக்காது. ஏகப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கும். அதுவே செப்டிக் டேங்க் நான் சொன்ன பகுதியில் இல்லாமல் ஈசானிய மூலை பகுதியில் இது வந்தால், முதல் 10 அடியில் 2வது 10 அடியில் வந்தால் கண்டிப்பாக அந்த ஆணுடைய வளர்ச்சி முதல்ல அந்த வீட்டில் நல்லா இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மந்தத்தன்மை கொடுக்கும். குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது. குழந்தைகளுக்கு பல விதத்தில் நோய் சம்பந்தப்பட்ட தாக்கங்களை கொடுக்கும். ஏன்னா அந்த வடகிழக்குங்கிறது 5 வயசு குழந்தை, லேசான பகுதி, பள்ளமான பகுதி, அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்கும். அதுவே சப்போஸ் இந்த வடகிழக்கில் வந்துட்டாலும் சரி, இந்த 2வது பார்ட்டில் வந்தாலும் இது மாதிரி பலனை கொடுக்கும். அப்படி வராமல் இந்த செப்டிக் டேங்க் ஆனது தென்கிழக்கு மூலைங்கிற அக்னி மூலையில் வந்துட்டா அந்த வீட்டுக்காரர் சோத்துக்கே பஞ்சம் வரும். கண்டிப்பாக கடனை கட்ட முடியாமல் அப்படியே அவங்க, அதாவது நெருப்பில் ஒரு உடம்பு பாதிக்கப்பட்ட அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் வேதனை, வலி, கஷ்டம், இன்ப துன்பங்களில் ஒரு பிடிப்பு இல்லாமல் அவங்க பல விதத்தில் கஷ்டப்படணும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தென்கிழக்கில் இருந்தாலும் இந்த பிரச்சனை தான். அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் அந்த கிணறு இருக்குது, அதாவது செப்டிக் டேங்க் இருக்குது. அப்போ தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது என்ன, ஒரு மனிதன் ஒரு இடத்துல நிலையாக அந்த வீட்டில் இருந்து வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய இடம் அந்த தென்மேற்கு மூலை. அப்போ அந்த தென்மேற்கு மூலையில் போய் நீங்கள் இந்த கழிவு அப்படிங்கிற இடம் போய் ஒன்று நின்னா, பொதுவாக நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க, வாஸ்து வடகிழக்குங்கிற இடத்துல தலை பகுதி இருந்தால் அதனுடைய கால் பகுதிகள் அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு மூலையில் தான் இருக்கும். வாஸ்து பகவானுடைய இதே அப்படி தான். அப்போ நம்மளுடைய காலில், அந்த தென்மேற்கு மூலைங்கிற காலில் அந்த கழிவு பொருள்கள் நம்ம மிதிச்சா நம்ம எப்படி அதை ஏற்றுக்குவோமா, அதை ஒரு ஸ்மெல்லு, அசிங்கம், கழுவுவோம், சுத்தபத்தம் பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த தென்மேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் வந்துட்டாவே முதல்ல அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் அந்த வீட்டில் நிரந்தரமாக வாழ முடியாது. வாழ்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும், கடனாகிட்டே இருப்பாங்க. கணவனும் மனைவிக்கு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுக்கும். அடுத்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கம் கொடுக்கும். ஏன்னா தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நவகிரகங்களில் ராகு பகவானுடைய ஆதிக்கம். ராகுனா முதல்ல யார், போகக்காரகன், மோகக்காரகன், ஆசைக்கு காரகன், அதாவது இருக்கிறத பெருசாக பில்டப் பண்ணுறவன். அப்போ என்னென்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் அவங்களுக்கெல்லாம் தகாத பழக்க வழக்கங்கள், அதாவது தண்ணி போடுறது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் நிறைய, அது தன்னைப்பால அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அந்த வேலைகள் அது செஞ்சே தீரும். அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த வடமேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் அமைச்சா முதல்ல
வீட்டை விற்றுட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். இல்லை நம்ம அப்படியே இருந்தாலும் அந்த வீட்டில் ஏதாச்சும் போக்கியத்துக்கு இது பெருசாக பணம் வாங்கிட்டு நம்ம அந்த வீட்டில் வசிக்க முடியாமல் கடனை கட்டுறதுக்காக வேறு வீட்டில் போய் இந்த வீட்டை வாடகை விட்டுட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும். அப்போ நிரந்தரமாக அந்த வீட்டில் அவங்களால வாழ முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு வீட்டுக்கு செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு இதை தவிர்த்து வேறு ரூலே இல்லை. யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அதையெல்லாம் இப்போ மனசில் வாங்கிக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே இந்த செப்டிக் டேங்க் அமைக்கிறதுல ஒன்றுமே இல்லை. நான் அதான் சொல்லுவேன். ஸ்ட்ராங்காக பேசுகிறோம் அப்படின்னோம்னா நம்ம அனுபவங்கள் அப்படிங்கிறது இந்த இறைவன் போட்ட பிச்சை. 35 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே இறைவன் போட்ட பிச்சை. அதை நிறைய வீட்டில் அமைச்சு பார்த்துருக்குறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செப்டிக் டேங்க் அமைக்கிறப்ப அது டிகிரி வாய்ஸில் அது எத்தனை டிகிரியில் இருக்குது, எத்தனை டிகிரி இழுத்துக்கிட்டு இருக்குது, இல்லை டிகிரி வாய்ஸில் ஒரு நல்ல இடங்கள்ல இருக்குதா, டிகிரி வாய்ஸில் கெட்ட இடங்கள் இருக்குதான்ட்டு இன்னும் டெப்த்தாக நம்ம போய் பார்த்து தான் அதை ஃபைனல் பண்ணணும். அப்போ அந்த டிகிரி வாய்ஸ் பார்க்குறதுக்கு இது எல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரியல அப்படின்னா நம்ம அதற்கு எந்த ஒரு சொல்யூஷனே இல்லை. அப்போ நீங்கள் யாரோ சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் கண்ட இடத்துல போட்டு நீங்கள் மனக்குறைக்கு ஆளாகாதீங்க, சங்கடத்துக்கு ஆளாகாதீங்க, கடன் ஆகாதீங்க. இது மாதிரி எதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவுவே நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்காக நீங்கள் ஒரு உதவி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணுறப்ப இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு உதவி, பணங்காசு கொடுக்க தேவையில்லைனாலும் இப்படி ஒரு உதவி பண்ணலாமல்ல. அந்த உதவிக்காக இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ வாஸ்து அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த ஊர்லேருந்து எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, உங்கள் நேமு, இது எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம உட்கார இடத்துல நீங்கள் சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, நான் கடகோடியில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதக பலன் நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும். ஆனால் வாஸ்து அப்படிங்கிறத மட்டும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துடைய தன்மை, நம்முடைய கால் அப்படிங்கக்கூடிய அந்த வாஸ்து பகவானுடைய கால் அப்படிங்கக்கூடிய நம்முடைய பகுதி ஒரு இடமான நிலத்தத்துவத்தில் போய் அந்த இடத்துல மிதித்து நம்ம நின்று அந்த வாஸ்தை பார்த்தா மட்டும்தான் துல்லியமாக நம்ம பலன் பேச முடியும். இப்போ நீங்கள் அங்கே இருந்துட்டு நார்மலாக பேசுகிறீங்க, எனது கிழக்கு பார்த்த வீடு சார், அப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார்ங்கிறீங்க. ஆனால் அங்கே போய் நம்ம பார்க்குறப்ப அது கிழக்காகவே இருக்கிறது இல்லை. கிழக்கு பார்த்த வீடும்பாங்க, அந்த வீடு அங்கே போய் பார்த்தா அக்னி மூலை பார்த்துக்கிட்டு திரும்பிகிட்டு இருக்குது. வடக்கு பார்த்த வீடும்பாங்க, அந்த வீடு வாயு மூலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ செப்டிக் டேங்க் சரியாக இருக்குதும்பாங்க, அங்கே போய் பார்த்தா டிகிரி வயசில் பார்த்தா தப்பாக இருக்குது. அப்போ எப்பயுமே ஒரு வீட்டை மட்டும் கண்டிப்பாக துல்லியமாக நேரடியாக தான் பார்க்கணும். நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை செய்யுங்க. வீடு கட்டுறதுக்கு எவ்வளவோ பல லட்சங்களை செலவு பண்ணுறீங்க. ஒரு நல்ல வாஸ்து நிபுணர்களை துல்லியமாக உங்கள் இடத்துல காசு போயிட்டாலும் பரவாயில்ல, 10,000 5,000 போயிட்டாலும் பரவாயில்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு நல்ல துல்லியமாக உங்களுக்கு எப்படி மூளைக்கு வேணுமோ துல்லியமாக கேட்டு ஒரு வீட்டை கட்டுங்க. காசுங்கிறது உங்கள் காசு வேறு இல்லை, நம்ம காசு வேறு இல்லை. காசுங்கிறது ஒன்று தான் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த காசு சரியான ஒரு முறையில் ஒரு துல்லியமாக அமைக்கிறதுக்கு நம்முடைய குபேர அதிர்ஷ்டங்களை வாஸ்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி தலைமுறையில் நிறைய பேர்த்துக்கு உதவியாக இருக்குது, எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து உங்கள் வீட்டில் அந்த வாஸ்துங்கிற படியில் செப்டிக் டேங்க் துல்லியமாக இருக்குதா, அப்போ துல்லியமாக இல்லாதப்ப இந்த பலன்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி நீங்கள் அற்புதமாக ஒரு வீட்டை அமைக்கணுன்ட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். மீண்டும் நான் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.